Hi, welcome to Maxoma channel. 12th CBSE Mathematics Invest Trigonometry. அதில் நம்ம இப்போ miscellaneous solution பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 5 sums பார்த்தாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்க sums பார்க்கலாம். So question number 6. Cos inverse 12 by 13 plus sin inverse 3 by 5 equal to sin inverse 56 by 65. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம என்ன ஆக்சுவலாக எல்லா ப்ராப்பர்ட்டியும் தெரிஞ்சிருந்தா எந்த ப்ராப்பர்ட்டி எந்த சம்முக்கு யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு போட்டால் எல்லாமே ஈஸியாக இருக்கும். சில சம் வந்து உடனே ஆன்சர் வரும். சில ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் சிலது யூஸ் பண்ணால் கொஞ்சம் லென்த்தியாக போகும். இப்போ இந்த சம்மை வந்து 2 மெத்தடில் நான் இப்போ போட்டு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஸ் இன்வெர்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டேனுக்கு மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ டேனுக்கு நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்னா காஸ் sin inverse 3 by 5 xன்னு எடுத்துக்கிறோம். அப்போ sin x equal to 3 by 5. அதுலேருந்து cos x. cos x equal to root of 1 minus sin square theta. ஓகேவா? அப்போ 1 minus 3 by 5 the whole square. ஸோ 9 by 25 வரும். 25 into 1 25. 25 minus 9 வந்து 16. 16 by 25. அப்போ 4 by 5. ரூட் எடுத்தால் 4 by 5. ஸோ அப்போ இதுலேருந்து tan கொண்டு வரும். ஸோ tan x என்ன ஆகிடும், காஸ் sin x by cos x. அப்போ 5 என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது, 3 by 4 வருது. ஓகேவா? அப்போ x equal to tan inverse 3 by 4. ஸோ முதல்ல வந்து நம்ம சைனை டேன்காக மாற்றிட்டோம். அதே மாதிரி இந்த காஸையும் டேன்காக மாற்றுறோம். அப்புறம் இந்த சைனையும் நம்ம டேன்காக மாற்றி போட்டுரும். ஓகேவா? இப்போ காஸ் இன்வெர்ஸ் 12 by 13 ஒய்ன்னு எடுத்து போட்டுக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கணுமா, நீங்கள் இதை எக்ஸ் எடுத்துகிட்டு இதை ஒய் எடுத்து கூட போடுங்க. ஸோ நம்மளோட இஷ்டம் தான் அது. ஸோ லெட் காஸ் இன்வெர்ஸ் 12 by 13 ஈக்குவல் டு ஒய், தென் காஸ் ஒய் ஈக்குவல் டு 12 by 13. ஸோ அதுலேருந்து சைன் ஒய் கண்டுபிடிக்கிறோம். என்னது, ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ அதை ஏற்கனவே இந்த சம் பார்த்துருக்கோம், அதனால் டைரெக்டாக ஆன்சர் போட்டாச்சு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காஸ் ஒய் equal to 12 by 13. அப்போ sin y equal to root of 1 minus cos square theta. ஸோ அப்போ அதில் இருந்து tan கண்டுபிடிக்கிறோம். tan y equal to 5 by 12. இப்போ y equal to tan inverse 5 by 12. ஓகேவா? இப்போ ரெண்டு மாற்றியாச்சு. அடுத்தது என்னது, sin inverse 56 by 65. அது zன்னு எடுத்துக்கிட்டா தென் sin z equal to 56 by 65. அப்போ cos z equal to 1 minus sin square theta. அப்போ 1 minus 56 by 65 the whole square. அது simplify பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 33 by 65. ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் என்னவா மாற்றியாச்சு, டேனாக மாற்றியாச்சு. ஸோ இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு காஸ் இன்வெர்ஸ் 12 by 13 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் 3 by 5. 1 and 2 நம்ம யூஸ் பண்ணால் இங்கே என்ன ஆயிடுது, tan இன்வெர்ஸ் 5 by 12 ப்ளஸ் tan இன்வெர்ஸ் 3 by 4. இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ tan inverse x plus tan inverse y equal to ஃபார்முலா என்னது, tan inverse x plus y by 1 minus xy. ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 5 by 12 இருக்குது, ஒய்க்கு பதிலாக 3 by 4. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது, எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வருது, 48. அது என்ன ஆகிடும், மேலேயும் கேன்சல் ஆகிடும். ஸோ 20 plus 36 by 48 minus 50. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வருது 56 by 33. tan inverse 56 by 33 என்னது, sin inverse 56 by 65. ஓகேவா? இது ஒரு மெத்தடு. அடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காசு சைனு சைடுன்னு இருக்குது. நம்ம போன மெத்தடில் என்ன பார்த்தோம், எல்லாமே டேனாக மாற்றணும் இல்லையா? அப்படி இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக போட முடியும். இங்கே சைன் இருக்கு இல்லையா, அப்போது சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலா வச்சு நம்ம போட முடியும். ஸோ அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இதை அதே மாதிரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சைன் இன்வர்ஸ் 3 by 5 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 3 by 5, காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 3 by 5 த ஹோல் ஸ்கொயர்.
ஸோ இது தெரியும், நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதே மாதிரி என்னென்ன எடுக்கிறோம், y எடுத்துக்கிறோம். ஸோ cos y ஈக்குவல் டு 12/13. இப்போ sin y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ், ஓகேவா, 1 மைனஸ் 12/13 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 144/169 வரும். அப்போ 25/169 வரும். அது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 5/13. இல்லைன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கோங்க அங்கே. ஓகேவா, we know that sin x plus y equal to sin x cos y plus cos x sin y. ஸோ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். sin x தெரியும், cos x தெரியும், cos x sin y நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ sin x வந்து 3/5, cos y வந்து 12/13, cos x வந்து 4/5, sin y வந்து 5/13. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது, 20 இதை போட்டிருக்கேன் 20/65. இது வந்து 36/65. ஓகேவா, ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 56/65. இந்த ஆன்சர் வச்சு பார்த்தீங்களா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய், சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 56/65. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வச்சுக்கினா சைன் அந்த பக்கம் வச்சுன்னா வந்துருச்சு, சைன் இன்வர்ஸ் 56/65. ஸோ இப்போ எக்ஸ் என்னது, எக்ஸ் என்ன எடுத்திருக்கோம், சைன் இன்வர்ஸ் 3/5. ஒய் என்ன எடுத்திருக்கோம், cos inverse 12/13. அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு RHS வரும். ஸோ RHS ஈக்குவல் டு LHS. ஸோ பாருங்கள், நம்ம எடுத்துக்கிற ப்ராப்பர்ட்டி எதை யூஸ் பண்ணி போடுறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு சம் வந்து லென்த்தியாகவும் ஷார்ட்டாகவும் வருது. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே செக் பண்ணுங்கள், இங்கே டேனுன்னு இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம எல்லாமே டேனாக மாற்றி போடலாம். ஸோ காசு சைனுன்னு இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுறது தான் உங்களுக்கு ஈஸி. இப்போ 7th சம். ஸோ சொன்ன மாதிரியே 7th சம் இப்போ வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் 63/16 ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் 5/13 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் 3/5. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் டேனாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ sin இன்வர்ஸ் 5/13 நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ sin x ஈக்குவல் டு 5/13. அதுலேருந்து cos x. ஓகேவா, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 5 square by 13 square. அப்போ 25/169. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 144 வரும். அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 12. 169க்கு ரூட் எடுத்திங்கன்னா 13. 12/13. ஓகேவா, சைனு கிடச்சிருச்சு, காசும் கிடச்சிருச்சு. அப்போது tan x 13 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆயிடுது, 5/12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 5/12. இதை மாற்றியாச்சு. அடுத்தது காஸ் இன்வர்ஸை மாற்ற போகிறோம். So cos inverse 3/5 equal to y. அப்போ cos y equal to 3/5. அப்போ sin y equal to root of 1 minus cos square theta. அப்போ root of 1 minus 3/5 the whole square. 3 square na 9. 5 square na 25. 9/25. 25ல 9 போச்சுன்னா 16. 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4. ஸோ 4/5. ஸோ cos y தெரியும், sin y தெரியும். அப்போ tan y. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் RHSல. ஓகேவா, ஃபார்முலா tan inverse x plus tan inverse y equal to tan inverse x plus y by 1 minus xy. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 5/12 இருக்குது, ஒய்க்கு பதிலாக 4/3. எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 × 12 என்னது 36. 3 × 12 36. 36 கேன்சல் ஆகிடும். ஓகேவா, ஸோ 15 + 48/36. 3 × 12 36 இல்லையா, 36. 1 × 36 minus 20. ஸோ 63/16. அவ்வளோதான் இந்த சம். எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 8th சம் பார்க்கலாம். tan inverse root x equal to 1/2 cos inverse 1 minus x by 1 plus x இருக்கு. ஸோ நம்ம இங்கே tan inverse இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம், எக்ஸை வந்து tan ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா இங்கே பாருங்கள் cos inverse இருக்குது. அப்போது இங்கே cos வந்தால் நமக்கு ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். அப்போது
இங்கே காஸ் வரணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அதனால் எக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் tan ஸ்கொயர் தீட்டா இருக்கும். அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஆகிடும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ரூட் எக்ஸ். இது பாருங்க வந்துருச்சா? ஓகேவா? ஸோ 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அது என்ன ஃபார்முலா? cos 2 தீட்டா. ஸோ ஆர்ஹெச்எஸில் 1/2 cos இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ். இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? சிம்பிளிஃபை பண்ணிட்டு cos 2 தீட்டா. கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வருது? 1/2 இன்ட்டு 2 தீட்டா. 2 2வும் கேன்சல் ஆகிடும் தீட்டா. தீட்டா ஈக்குவல் டு என்னது? tan இன்வர்ஸ் ரூட் எக்ஸ். அதுதான் எல்ஹெச்எஸ். ஸோ 9th sum cot inverse root of 1 plus x plus root of 1 minus x by root of 1 plus sin x minus 1 by root of 1 minus sin x equal to x by 2. இதை பார்க்கும்போது இது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக தெரியுது. நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டோமோ சிம்பிளாக வருமோ அப்படி திங்க் பண்ணி நம்ம போடணும். ஸோ எப்படி போட போகிறோம்னா 1 plus sin x இருக்கு இல்லையா? இந்த 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் பை 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை cos ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ப்ளஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் sin எக்ஸோட ஃபார்முலா 2 sin தீட்டா cos தீட்டா. ஸோ 2 cos எக்ஸ் பை 2 sin எக்ஸ் பை 2. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக cos எக்ஸ் பை 2 இருக்குது. பிக்கு பதிலாக sin எக்ஸ் பை 2 இருக்குது. இந்த ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? ஈஸியாக ஆன்சர் வரணுன்றதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி போடுறோம். ஸோ 1 ப்ளஸ் sin x வந்து இந்த மாதிரி வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிமிலர்லி 1 மைனஸ் sin xும் cos x by 2 மைனஸ் sin x by 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா? அப்போ ரூட்டுக்குள்ளே இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது. அப்போது cos x by 2 ப்ளஸ் sin x by 2 ப்ளஸ் cos x by 2 மைனஸ் sin x by 2. இது ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 cos x by 2. இங்கே எது கேன்சல் ஆகுது? காஸ் கேன்சல் ஆகிடுது. மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் உள்ளே வரும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது? ப்ளஸ் ஆகிடுது. ஸோ அப்போது 2 sin x by 2. காஸ் பை சைன் என்னது? காட் எக்ஸ் பை 2. அப்போ காட் இன்வெர்ஸ் இருக்கிறதால என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது. ஓகேவா? சரி, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். tan inverse root of 1 plus x minus root of 1 minus x by root of 1 plus x plus root of 1 minus x equal to pi by 4 minus 1 by 2 cos inverse x. ஸோ இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஹிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. put x equal to 2 cos 2 theta. அப்போ நமக்கு பிரச்சனை முடிஞ்சுது. ஸோ ஹிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? cos 2 thetaவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். cos 2 theta, theta equal to 1 by 2 cos inverse x. ஸோ 1 ப்ளஸ் cos 2 theta ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா எல்லாமே நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக போட முடியும். ஸோ அது ஃபார்முலா 2 cos ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ ரூட்டு ஸ்கொயர் ரூட்குள்ளே ஸ்கொயர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 2 வந்து ரூட் 2ன்னு இருக்கும். காஸ் ஸ்கொயரும் ரூட்டு சைன் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ ரூட் 2 காஸ் தீட்டா மைனஸ் ரூட் 2 சைன் தீட்டா. சரி, இப்போ ரூட் 2வை நீங்கள் என்ன பண்ணலாம்? காமனாக எடுக்கலாம் இல்லையா? இங்கேருந்து ரூட் 2 எடுக்கலாம், இங்கேருந்து ரூட் 2 எடுக்கலாம். எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும்? ரூட் 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? tan இன்வெர்ஸ் இருக்குது. இங்கே tan வந்தால் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? டிவைடட் பை காஸ் தீட்டா. மேலே கீழே நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைடட் பை காஸ் தீட்டா. காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா என்னது? 1. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னது? tan தீட்டா. காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா 1. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா tan தீட்டா. ஸோ இது ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். 1 மைனஸ் tan தீட்டா பை 1 ப்ளஸ் tan தீட்டா. ஸோ என்ன ஃபார்முலா? tan இன்வெர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 1 plus xy equal to tan inverse x minus tan inverse y.
ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 1ன்னா என்னது tan pi by 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ tan inverse 1 மைனஸ் yக்கு பதிலாக tan theta எடுத்துக்கிறோம். ஸோ tan inverse 1 மைனஸ் tan inverse tan theta. ஸோ 1ன்றது tan pi by 4. எப்போ tanனும் tanனும் கேன்சல் ஆகும். இந்த 1க்கு பதிலாக நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம் tan pi by 4. அப்போ tanனும் tanனும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் pi by 4 வந்துடும். pi by 4 மைனஸ் theta. இந்த இடம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த tan inverse 1 இருக்கு இல்லையா அந்த 1 நம்ம வந்து tan pi by 4 கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ tan inverse tanனும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆயிடுது pi by 4 மைனஸ் theta. ஸோ pi by 4 மைனஸ் theta வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ 1/2 cos inverse x or this. So 11th sum, solve 2 tan inverse cos x equal to tan inverse 2 cosecant x ன்னு இருக்கு. 2 tan inverse னோனே உங்களுக்கு அந்த ஃபார்முலா வரும். ஃபார்முலா இருக்கு. 2 tan inverse x ஃபார்முலானது tan inverse 2x by 1 minus x square. ஸோ இங்கே xக்கு பதிலாக என்ன இருக்கு cos x. ஸோ 2 cos x by 1 minus cos square x. ஓகேவா? 1 minus cos square xனா என்னது sin square x. அந்த டேனும் இந்த டேனும் என்ன ஆயிடுது கேன்சல் ஆயிடுது. ஸோ 2 cos x by 1 minus cos square x equal to 2 cosecant x. ஸோ அப்போ 2 cos x by 1 minus cos square x என்னது sin square x. cosecant x எப்படி எழுதலாம் 1 minus sin x. அப்போ 2 by sin x. இந்த sin xும் இதில் ஒரு sin xும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். இந்த sin xும் கேன்சல் ஆகிடும். அப்போ cos x equal to இந்த sin x எங்கே பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். cos x equal to sin x. இந்த cos x இங்கே வந்துச்சுன்னா sin x by cos x equal to 1. tan x equal to 1. ஸோ டேனோட எந்த வேல்யூக்கு 1 வரும்னு பார்த்தீங்கன்னா 5/4. அப்போ x equal to 5/4. ஸோ நெக்ஸ்ட் சம் tan inverse 1 minus x by 1 plus x equal to 1/2 tan inverse of x. ஸோ நம்ம எக்ஸை வந்து tan theta நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த சம் 10th சம் போட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் எக்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் tan thetaன்னு எடுத்துக்கிறோம். ஸோ tan inverse 1 minus tan theta by 1 plus tan theta equal to 1 by tan inverse of tan theta. அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி போட்டோம். எக்ஸ் tan thetaலேயே அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம 10th சம்மில் போட்டோம். இந்த 1க்கு பதிலாக நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் tan pi/4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஃபார்முலாவை இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி tan inverse 1 minus tan inverse tan theta. ஸோ இந்த 1 நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் tan pi/4. அப்போ tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா pi/4. ஸோ pi/4 minus theta. இங்கே tan கேன்சல் ஆயிடுச்சு 1/2 theta. ஸோ theta இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் தீட்டாவாக ஆகிடும். theta plus theta/2 equal to pi/4. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 theta plus theta என்னது 3 theta. 2 into theta 2 theta. 2 theta plus theta 3 theta/2 equal to pi/4. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 into 3 theta 12 theta equal to 2 pi. அப்போ theta equal to 2 pi/12. அப்போ என்ன ஆகுது 5/6. ஸோ theta நம்ம என்ன எடுத்திருக்கோம் x equal to tan theta. அப்போ tan thetaக்கு பதிலாக 5/6. tan 5/6னது 1/√3. அப்போ x equal to 1/√3. இன்னும் 2 சம் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேம்மா 13, 14 2 சம் தான் இருக்கும். ஸோ 13th வந்து sin tan inverse x is equal to சாய்ஸஸ் 4 கொடுத்துருக்காங்க. அதில் எது நம்ம கண்டுபிடிச்சி போடணும். ஸோ sin of tan inverse x equal to sin theta. தீட்டாவை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் tan inverse x எடுத்துக்கிறோம். அப்போ x equal to tan theta ஆயிடுது. sin thetaக்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கோம் 1/cosecant thetaன்னு எழுதியிருக்கோம். cosecant thetaவை √1 plus cos square thetaன்னு எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலாவிலேருந்து அதை டெரைவ் பண்ணியிருக்கோம்.
cosecant square theta minus cos square theta equal to 1. அப்போ cosecant square theta என்னது 1 plus cos square theta. அப்போ cosecant theta equal to root of 1 plus cos square theta. Sorry. So இந்த cot theta வந்து 1 by tan theta. Cot theta equal to 1 by tan theta. Tan theta என்னது x. நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா tan theta equal to x. அப்போ 1 by என்ன ஆகிடும் cos square theta என்ன வரும் 1 by x square வரும். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா x square plus 1 by x square வரும். x ஸ்கொயருக்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும் x ஆகிடும். ஸோ x by root of x square plus 1. ஸோ ஆப்ஷன் அங்கே D தான் எனக்கு கரெக்ட். So last one, sin inverse of 1 minus x minus 2 sin inverse x equal to என்ன கொடுத்திருக்கு 5 by 2. Then x is equal to. So the given equation எடுத்துக்கிறோம். இதில் sin inverse x பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ x equal to sin theta. sin inverse இந்த பக்கம் வந்தது இல்லையா அப்போ x equal to sin theta. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிடுது sin inverse 1 minus x equal to 2 theta minus 2 theta ஆயிடும். minus 2 theta இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும் plus 2 theta. So pi by 2 plus 2 theta. இந்த sin இந்த பக்கம் கொண்டு வந்தலாம் sin inverse இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 minus x equal to sin pi by 2 plus 2 theta. sin 90 plus theta என்ன ஆயிடும் cos theta ஆயிடும். cos 2 theta. cos 2 theta ஓட ஃபார்முலா எழுதுறோம் என்னது 1 minus 2 sin square theta. ஆக்சுவலாக sin theta என்னன்னு எடுத்திருக்கோம் xன்னு எடுத்திருக்கோம் இல்லையா ஸோ 1 minus x இந்த sin theta தூக்கிட்டு இங்கே x சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா minus 2 x square வந்துடும் 1 minus x equal to 1 minus 2 x square. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இந்த 1 ஒன்று ஆயிடுது கேன்சல் ஆயிடுது இப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x ஸ்கொயர் ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸை காமனாக எடுத்தீங்கன்னா 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 2 மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1 ஆகிடுது இல்லையா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 2. ஸோ ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 2. ஸோ இந்த ஆப்ஷனில் எது அதுக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0வை இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 இன் 1 சைன் இன்வர்ஸ் 1 மைனஸ் ஆனால் 1 மைனஸ் 0 என்ன ஆகிடும் 1 ஆகிடும் 2 சைன் இன்வர்ஸ் 0 ஈக்குவல் டு பை பை 2. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். சைன் இன்வர்ஸ் 1 என்னது பை பை 2 சைன் 1 வந்து என்னது சைன் பை பை 2 இப்போ சைனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை பை 2. சைன் இன்வர்ஸ் 0 என்னது 0 பை பை 2 மைனஸ் 0 பை பை 2 ஆர்ஹெச்எஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு ரூட்டுன்னு தெரிஞ்சிச்சு. உடனே ஆப்ஷன் சி நம்ம போட்டுற முடியாது. இங்கே பாருங்க ஒரு ஆப்ஷன் 0, 1 by 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 by 2 நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம் வருதா வரலையான்ட்டு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 1 by 2 1ல் ஆஃப் போச்சுன்னா ஆஃப் சைன் இன்வர்ஸ் 1 by 2 மைனஸ் 2 சைன் இன்வர்ஸ் 1 by 2. ஸோ 1 by 2க்கு வேல்யூ என்னது 5 by 2. ஸோ இங்கே மைனஸ் 2 இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி மைனஸ் சைன் இன்வர்ஸ் 1 by 2 ஈக்குவல் டு 5 by 2. சைனோட வேல்யூ 5 by 2 1 by 2க்கு எப்போ வரும் 5 by 6 மைனஸ் 5 by 6 நமக்கு வருது. ஸோ இது பாசிபிள் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம மேட்ரிசஸ் போக போகிறோம். தேங்க்யூ.